வணக்கம் மக்களே, குங்குமங்கை சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரிசார்ட் போயிருந்தோம். அது எப்படி இருக்குது, அந்த ஃபெசிலிட்டி எப்படி, உங்களுக்கு ரேட் வைஸ் எப்படி அப்படிங்கிறதுக்காக நான் அதை காமிச்சிருக்கேன். ரிசார்ட்டோட நேம் வந்துட்டு ஆரா ஜங்கல் ரிசார்ட். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் காந்திபுரத்துலேருந்து 30 கிலோமீட்டர் அல்லது கவுண்டம்பாளையத்துலேருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஆனைக்கட்டி அப்படிங்கிற இடத்துல போகிற வழியில் இது இருக்குது. உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். மேப் வந்துட்டு நீங்கள் போட்டுட்டு கூகுளில் ஆரா ரிசார்ட் மேப் போட்டிங்கனாவே உங்களுக்கு அங்கேருந்து வியூ டைரெக்டாக கொண்டுட்டு வந்து இங்கே ரிசார்ட் வாசல்லே உங்களுக்கு நிறுத்திடும். உள்ளே நம்ம போகலாம். எப்படி இடம்லாம் இருக்குது, பார்க்கிங் எப்படி இருக்குது, ரூம் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, என்னென்ன உள்ளே நமக்கு வந்து கேம்ஸ் எல்லாம் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி விஷயமெல்லாம் உள்ளே நிறையா வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்குள்ளே என்ன இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது வந்து முன்னாடி என்ட்ரன்ஸு கார் பார்க்கிங் உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா அந்த ஒரு சவுண்டு, அந்த ஜங்கிள்ஸ்லலாம் இருக்கிற அந்த சவுண்டு, இந்த பேரட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு வந்து நல்லா மன நிம்மதியாக இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே வந்த உடனே நமக்கு வந்து என்ட்ரன்ஸில் வந்து ரிசப்ஷன். உள்ளே போன உடனே சந்தனம் குங்குமம் நம்ம வச்சுட்டு நம்ம ரூமுடைய ரேட்டெல்லாம் நம்ம கேட்டுட்டு எல்லா விஷயமும் அங்கேயே நம்ம பேசிக்கலாம். நமக்கு வந்து ரூம் வந்து டபுள் காட் இருக்கிற ரூமும் தராங்க, சிங்கிள் காட் இருக்கிற ரூமும் நமக்கு தராங்க. டபுள் காட் இருக்கிற ரூமு பார்த்தீங்கன்னா ரேட் வந்துட்டு குழந்தைகளை கூப்பிட்டு போனோம்னா ஒரு மாதிரி ரேட் இருக்கும், இல்லை ஃபேமிலி மட்டும் போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி ரேட் இருக்கும். ஸோ அது அங்கே போய் நம்ம ரேட் வந்து கேட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். மினிமம் டு மேக்ஸிமம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 5500லேருந்து 6500 வரைக்கும் 24 ஹவர்ஸ்க்கு கொடுக்குறாங்க ஃபார் ரூம்பு, சிங்கிள் பெட்ரூம். இங்கே ஆயுர்வேதிக் மசாஜ் பண்ணுறாங்க. இங்கே நம்ம அங்கே போயிட்டு என்ட்ரன்ஸில் நம்ம கேட்டுக்கலாம் இந்த டைம் என்னன்னு சொல்லிட்டு. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குடில் மாதிரி இருக்குது, காஃபி குடில். இதில் வந்துட்டு ஒரு வெல்கம் ட்ரிங்க் நமக்கு கொடுக்குறாங்க, ஒரு நார்மல் ஜூஸ் ஒன்று. நம்ம எத்தனை பேர் போனாலும் குழந்தைகளாகணும் பெரியவங்க அடல்ட்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம அதை அங்கே எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் நம்ம அங்கே வெயிட் பண்ணணும். ஸோ ரூம் அதுக்கப்புறம் அன்க்ளீனாக இருந்தது, க்ளீன் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இது முன்னாடியே நம்ம போகிறோம் அப்படிங்கிறத கூப்பிட்டு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ ரூமோட வியூக்கு நமக்கு இங்கே வந்தாச்சு. நாங்கள் வந்து டபுள் ஃபேமிலி 2 ஃபேமிலி போயிருந்ததுனால 2 ரூமாக நம்ம எடுத்திருந்தோம். நான் ரூமோட ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னு காமிக்கிறேன். ஏசி ரூமு, ஒரு சிங்கிள் காட்டு, அங்கே உள்ளேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கபோர்டோடு இருக்குது. இதுதான் ரூமுடைய ஃபுல் வியூ. இதுதான் டிவி இருக்குது, ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குது, இங்கே நெட் கனெக்ட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் ஜியோ, ஏர்டெல் நமக்கு ஏதாவது எடுக்கல அப்படின்னா அங்கே இருக்கிற வைஃபை நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம். அவங்க வந்துட்டு ஒரு ஹாட் வாட்டர் கொடுக்குறாங்க. காஃபி வேணும் அப்படின்னா மில்க் பவுட்ரு கொடுத்துருக்காங்க, தனியாக காஃபி பவுட்ரு, சுகர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு கொடுத்துருவாங்க. நமக்கு ஆயில், ஷாம்பு எதாக இருந்தாலும் அவங்க கொடுத்துருவாங்க. சீப்பு எல்லாமே கொடுக்குறாங்க. நம்ம வாட்டர் பாட்டில் அவங்களே தராங்க. மார்னிங் ஒரு நேரம் டிஃபன் நமக்கு அவைல் பண்ணி தராங்க. நாங்கள் எடுத்த டைமிங் வந்து ஆஃப்டர்நூன் 2 o'clock டு மறுநாள் 2 மணி வரைக்கும் எடுத்திருந்தோம். ஸோ 24 hours அப்படிங்கிறது. செக்இன் போனது 2 o'clock, செக் அவுட் பண்ணுறது மறுநாள் 12 o'clock, அந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து அந்த வியூ. நம்ம ரூமுக்கு போய் ரூம்பெல்லாம் நம்ம காமிச்சாச்சு. வெளியில் நம்ம வரோம். அந்த நடந்து வர இடம் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லா இருந்தது. அந்த ஸ்பேஸ், அந்த இயற்கை காற்று, இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப நம்ம மிஸ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் ஒரு நாள் ரொம்ப பெனிஃபிட்டாக தெரிஞ்சுது எங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் அப்படியே நம்ம நடந்து போனோம்னா 2 பக்கமும் வந்துட்டு நிறைய ட்ரீஸாக இருக்கும். குழந்தைங்க விளையாடுறதுக்குன்னு உண்டான இடம் தனியாக வச்சுருக்காங்க. அந்த இடம்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு பெரியவங்க விளையாடுற மாதிரி இருக்கும். குட்டீஸு, சீசரு, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்துட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம விளையாடிக்கலாம். 24 hours நம்ம அங்கே தான் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சின்ன வியூவாக நம்ம காமிச்சிருக்கலாம். குழந்தைங்க விளையாடும் போது நம்ம இங்கே வெயிட் பண்ணிக்கலாம். ஃபுட்டு வந்துட்டு நாட் அலௌடு, நம்ம வெளியிலேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ அங்கேயே நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ரேட் ஓரளவுக்கு நமக்கு இருக்குது. பார்த்திங்கன்னா இட்லி 2 இட்லி 100 rupees, ஒரு பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா 60 rupees அந்த மாதிரி இருக்கும். ஒரு வாட்டர் பாட்டில் 64, வாட்டர் பாட்டிலுடைய ரேட்டு 64 ரூபாய் ஒரு வாட்டர் பாட்டில் ரேட்டு. கூலிங் அன்கூலிங் ரெண்டுமே கொடுக்குறாங்க. நமக்கு ரூமுக்கு கொடுக்குற வந்து தண்ணியும் அல்லது வந்து உங்களுக்கு பால் பவுட்ரு, காஃபி பவுட்ரு, இதெல்லாம் எல்லாமே அன்லிமிட்டடாக நம்ம வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து அவங்க காம்பேராக ஒன்றே பண்ணுறது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஆஃப்டர்நூன் போனதுனால மறுநாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். நான் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வியூ காமிச்சிருக்கேன். இதிலே வீடியோ இருக்குது. ஸோ வீடியோ பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும் இவ்வளோ ஃபேவர். நம்ம நைட்டு ஒரு 2000 ஆயிடுச்சுன்னா கூடி மார்னிங் அதுக்கு
நம்ம வந்து கம்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும். சரி மார்னிங்க்கு வந்து நமக்கு டிஃபனுக்கெல்லாம் பேமெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. என்னென்னா நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி இருக்கிற இந்த வாழ்வாதாரத்தில் நம்ம அங்கே போகும்பொழுது நமக்கு அது ஒரு அட்மாஸ்ஃபியர், வெளி உலகம் இப்படியே நம்ம வெளில இருக்கோம், இருக்கிற ஃபீல்டுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம், வேலை. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக அங்கே நம்ம போகிறோம், ஜாலியாக குழந்தைகளை கூப்பிட்டு போய் என்ஜாய் பண்ணுறோம். ஸோ இதை விட ஒரு பெரிய விஷயம் ஸ்விம்மிங் பூலெல்லாம் இருந்தது. ஸ்விம்மிங் பூல் வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம விளையாடிக்கலாம். வெயில் தான், பட் ஸ்விம்மிங் பூலில் விளையாடும் பொழுது அந்த வெயிலே நமக்கு தெரியல. ஸோ நான் குழந்தைகளை கூப்பிட்டு போகும்போது நமக்கு நல்லாவே அங்கே என்டர்டெயின்மெண்ட்டு நிறைய இடங்கள் இருக்குது, பார்க்கலாம் உள்ளுக்குள்ளே. ஸோ இன்டோர் கேமும் நமக்கு இருக்குது, பரமபதம் விளையாடுற மாதிரி இருக்குது. அண்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போகும்பொழுது இது விளையாடலாமா அது விளையாடலாமான்னு நமக்கு எப்படி பண்ணணுன்ட்டு டைம் போகிறதே அது நமக்கு தெரியாது. இதெல்லாம் ஸ்விம்மிங் பூலுடையது. உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. எல்லாம் நிறைய ஃபேமிலி சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் அல்லது 6 மாதத்தில் ஒரு நாள் இங்கே வந்துட்டு நம்ம போகலாம். ஸோ நிறைய ரிசார்ட் இருக்குது. பட் ஆனைக்கட்டியில் இந்த மாதிரி ஒரு ரிசார்ட் கோயம்புத்தூருக்குள்ளார, ஸோ ஆர்ஆர் ஜங்கிள் ரிசார்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு ரிசார்ட்டு. ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா சில ரூம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு காம்பேராக கொடுக்குறாங்க. ஸ்நாக்ஸு, டீ, காஃபி எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். டீயும் இருக்குது, காஃபி இருக்குது, ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் அன்லிமிட்டட் தான், திரும்பி கூட நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஈவினிங் டைமுடைய வியூ. ஈவினிங் டைம் ரொம்ப நல்லா இருந்துச்சு லைட் செட்டிங்கோட. பார்த்திங்கன்னா அந்த இடம், அந்த நம்ம போடுற அந்த பேரட்டுடைய சவுண்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக நிறைவாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்துட்டு ஒரு 6:30 7 o'clock அந்த மீன்பை டைம் இருக்குது. ஸோ நம்ம வந்து வீடியோ நிறைய பேர்த்துக்கு நம்ம போடுறோம். ஸோ எப்படி இருக்கும் வியூ, போகாதவங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக ஃபுல் வியூ நான் காமிச்சிருக்கேன், பாருங்கள். ஸோ நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த ஈவினிங் ஒரு 8:30 அந்த டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜே சாங்கெல்லாம் போட்டுட்டு குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு போய் நம்ம ஸ்டேஜில் டான்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து என்னென்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டுமே இங்கே நம்ம போகிறோம். ஸோ நிறைய ஃபேமிலி, நம்ம நிறையா வெளியில் வேலை இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு நாளைக்காக நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீவுக்காக மட்டும்தான் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ நல்லா இருந்துச்சு அந்த வியூ, அந்த இடம், அந்த பிளேஸ் எல்லாமே நல்லா இருந்தது. கண்டிப்பாக மக்கள் நீங்கள் போய் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ கமெண்ட்டில் ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த டிஜே நமக்கு இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாங் போடுறதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பார் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ மென்ஸ் நிறைய பேர் பார் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அங்கேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரேட் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஈவினிங் டைம் ஒரு 9:30க்கு வந்து இந்த கேம்ப் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒன்று இது பண்ணுறாங்க. பாட்டெல்லாம் போட்டு குழந்தைகள்லாம் வந்துட்டு நமக்கு வந்து அந்த மியூசிக்கல் சேர் இந்த மாதிரி விளையாடுறது எல்லாமே அந்த ஒரு இதுக்குள்ளேயே நம்ம பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு என்ஜாய்மெண்ட்டான ஒரு இடம் அப்படின்னா இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம குழந்தைகளை கூப்பிட்டு போகலாம். ஸோ மார்னிங் அண்டு ஆஃப்டர்நூன், ஈவினிங் டைம் எல்லாம் வெளியில் ஃபுல்லாக விளையாட வைக்கலாம், இண்டோர் இதெல்லாம் விளையாட வைத்து ஈவினிங் டைம் அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இது மார்னிங் வந்துட்டு ஏர்லி மார்னிங் ஒரு 8:30 அந்த மாதிரி தான் நாங்கள் இது பண்ணணும். ஸோ காலையில் காஃபி, டீ ரெண்டுமே நமக்கு கொடுக்குறாங்க. இது எல்லாமே மார்னிங் காம்பேராகவே நமக்கு கொடுத்துட்றாங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃபன் வந்து எல்லாமே 4 ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க, எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டிஃபன் சாப்பிடாதவங்க அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வேறு ஏதாவது வந்துட்டு நமக்கு கூழோ கஞ்சி அந்த மாதிரி இருக்கணும், அப்படி இருக்குது. டயட் ஃபுட் எடுக்கிறவங்களுக்கு ப்ரெட்டு அந்த மாதிரி இருக்குது. ஸோ ப்ரெட்டு, ஜாம் எல்லாமே யூஸ் பண்ணி சாப்பிட்றவங்களும் இருக்குது, அதுவும் வச்சுருக்காங்க. கலாக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது குழந்தைகளுக்கு. மின்ட் ஜூஸ் இருந்தது, லெமன் ஜூஸ் இருந்தது, முலாம்பழம் ஜூஸ் வச்சுருந்தாங்க. டீ, காஃபி, உங்களுக்கு சூப் ஐட்டம் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம செல்ஃப் சர்வீஸ் தான், ப்ளேட் எடுத்து நமக்கு என்ன வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். இதில் ஒரு ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னா நமக்கு ஆம்லேட், ஆஃப் ஆயில், முட்டை ஐட்டம்ஸ் வேணும், எக் அப்படின்னா தருவாங்க, கேட்டுக்கலாம். அண்ட் அது போக வந்துட்டு தோசையில் வந்து உங்களுக்கு தோசை, சாதா தோசை அண்டு வந்து பார்த்திங்கன்னா பொடி தோசை அது கேட்டாலும் நமக்கு போட்டு கொடுப்பாங்க, சூடாக டேபிளுக்கு கொடுத்துருவாங்க. வடை இருந்தது, பொங்கல் இருந்தது, இட்லி இருந்தது, உங்களுக்கு சிக்கன் குழம்பு, தண்ணி குழம்புன்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க, சேமியா வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே மார்னிங் டிஃபனாக அங்கே இருந்தது. இட்லிக்கு வந்து சட்னி, சாம்பார், ஒரு கார சட்னி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஆல்மோஸ்ட் டிஃபன் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சாப்பிட்டுக்கலாம். மீண்டும் டீ, காஃபி வேணாலும் நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ குழந்தைகளுக்கு சாப்பிட முடியல இங்கே வந்துட்டு அப்படின்னா ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிற ஃபெசிலிட்டி இருக்கான்னு கேட்டால் நம்ம ஒரு பிளேட்டில் நம்மளுடைய ஃபுட்டு வாங்கிட்டு நம்ம ரூமுக்கு போயிட்டு குழந்தைகளுக்கு ஊட்டி விடலாம். ஸோ இந்த மாதிரி ரூமில் போயிட்டு நமக்கு நம்பர்ஸ் இருக்குது, ஏதாவது நீடுனா கால் பண்ணி கேட்டோம்னா கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது வந்து டயட் ஃபுட்டு இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது பழைய சாதம், கஞ்சி இந்த மாதிரி எல்லாம் கேட்டோம்னா அதுக்கும் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு கடைசியில் இந்த வீடியோ முடிக்கும் பொழுது நான் வியூ போட்டிருக்கேன் அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது.
புத்தருடைய சிலை ரொம்ப அழகாக இருந்தது. அது முன்னாடி நான் எடுத்த ஃபோட்டோ உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன். ரூம்போட இமேஜஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அதையும் நான் உங்களுக்கு நம்ம மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஒரு இதாக நான் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு ஆர்ஆர் ரிசார்ட்டோடைய ஃபுல் வியூ, ஃபுல் வீடியோ. ஸோ இது வரைக்கும் கடைசி வரைக்கும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மக்களே.